நான் வீழணும், ஏன் வீழணும், என் வாக்கு குறையணும், ஏன் வாக்கு குறையணும், சீமான் இதனால நீங்க வளரக்கூடாதுன்னு சொல்லுங்க, நானே இந்த களத்துல வெளியேறிடுறேன். 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தா அநியாயமா நாட்டை நாசம் பண்ணிட்டே ஒரு குற்றச்சாட்டை வச்சு கணக்கில்லாத ஊழல் லஞ்சம், சகிக்க முடியாத கொலை கொள்ளை, ஒரு கணக்கில்லாத வழக்கு சுரண்டல், அப்படி ஏதாவது செஞ்சுட்டேன் சீமான். இதில் தடுக்கப்படாத ஒரு மகன் அழிஞ்சிடணும், அவர் குறைஞ்சிடணும். எதற்காக திமுகவுக்கு போடணும், இதுக்காக போட போடணும் மக்கள் சொல்றாங்க, அதை சொல்லு மக்கள். நீ சரியான கருத்தாளன், இந்தந்த காரணத்துக்காக போடுவோம் மக்களுக்கு திமுக வாய்ப்பு கொடுக்கணும் சொல்றாங்கன்னு சொல்லு. அப்பதான் அடுத்த இதெல்லாம் மக்கள் ஏற்கிறாங்க. சொல்லு, ஏதாவது சொல்லு. கலாச்சாரம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க, அதுக்காக நாங்கள் போடுவோம் அப்படி சொல்லு. தெரு டாஸ்மார்க் திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களையும் தாடி அழுத்துட்டாங்க, விதவைகள் உள்ள திட்டம் கொண்டு அப்படி ஏதாவது சொல்லு. என்னன்னு சொல்லு. இல்லையம்மா ஏன் அதிமுக கொடுக்குறாங்க, இல்ல அதிமுக ஆட்சியில் இது சிறப்பா இருந்துச்சு, இது இப்படி எதையாவது சொல்லு. இவருக்கு போடணும், ஏன் போடணும், அவர் சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, இந்த கருத்து சிறப்பா இருக்கு, அவர் சொல்றபடி ஆட்சி அப்படி ஏதாவது சொல்லு. என்ன நீங்க சொல்லி நாங்க எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி வேற எந்த கருத்தை எடுத்து வச்சு வாக்காக நீங்க மாற்றணும். திரைக்கவர்ச்சிக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், அது யாரும் மறுக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இவங்க எல்லாம் சீமானும் சினிமாவில் இருந்தாலும் வந்தாருன்னு ஒரு வார்த்தை பேசுவோம். அவரும் திரைத்துள்ள இருந்தால் வந்தார். நான் எங்க அண்ணன் கமலஹாசனை போல, என் தம்பி விஜயை போல, ஐயா விஜயகாந்தை போல ரசிகர்களை சந்திச்சேன். அவர்கள் ரசிகர்களை சந்திச்சு ரசிகர் மன்றத்தை சந்திக்கிறார்கள், ரசிகர்களை சந்திக்கிறார்கள் போட்டு ரசிகர்களை சந்திச்சு தொண்டர்களாக மாற்றி நான் அப்படியே தான் சந்திச்சேன். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். டிவி விவாதங்கள்லாம் பார்க்கும்போது பரவலாக முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த எலெக்ஷன் என்டிகேவுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், என்டிகேவோட வாக்கு சதவீதம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது காரணம் விஜய்னு ஒரு புது பிளேயர் உள்ள வராரு, அவரும் யங்ஸ்டர்ஸ் தான் குறி வைக்கிறாரு, மாற்று அரசியல் வாக்குகளை தான் குறி வைக்கிறாரு. ஸோ என்டிகே இந்த தடவை 1-2% வாக்குகள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவங்க விரும்புகிறாங்க. நான் என்னைக்கு வளருவேன்னு இந்த விவாதத்தில் சொல்கிற கருத்தாளர்கள் என்னைக்கு 1.1 சீமான் அடுத்த முறை வளருவார்னு எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? பாராளுமன்ற தேர்தலை நான் சந்திக்கும் போது 2 விழுக்காடு இந்த 3 விழுக்காடு வருவார் அப்படின்னு சொன்ன கருத்தாளர்கள் தான் இப்போ கருத்து சொல்கிறாங்க. நான் 8.22 பெற்று தனித்த அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வருவேன்னு அவங்க சொன்னாங்களா? 21 தேர்தலில் 3வது பெரிய கட்சியாக வளர்ந்து வருவேன்னு இவங்க சொன்னாங்களா? அவங்க விரும்புகிறாங்க என் வாக்கு குறையணும்னு. ஏன் குறையணும்? எனக்கு போட்டவங்க என்னுடைய படங்களை பார்த்து ரசித்தவர்களா சொல்லுங்கள், ரசிகர்களா? இல்லை இந்த மகன் எடுத்து வைக்கிற கருத்தில் முதல்ல நீங்கள் எல்லோரும் ஒன்று விளங்கிடணும். நான் என்னையே இந்த மக்கள் ஒரு தலைவனாகவே ஏற்க மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. தன் வீட்டு மகன், தன் வீட்டில் ஒருவன், தன்னுடைய வலிக்கான மருந்து, தன்னுடைய வேதனைக்கான குரல் தான் இந்த பிள்ளையை பார்ப்பாங்களே ஒழிய என்னை யாராவது என்ன தலைவரை அப்படி கூப்பிட்டு போடலாம், சித்தப்பா, மாமா, அண்ணன், தம்பி, மகனை இப்படி தான் கூப்பிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போய் பேசு. நான் எடுத்து வச்ச தத்துவத்துக்கு, கோட்பாட்டுக்கு இந்த பிள்ளை கையில் நாடு இருந்தால் நல்லா இருக்கும் நாடுன்னு நம்புகிறவங்க, நேசிக்கிறவங்க தான், விரும்புகிறவங்க தான் எனக்கு வாக்கு தருவாங்களே ஒழிய அது இவங்க சொல்லுவாங்க, இது எதுக்கு இவ்வளோ காலம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, 10 மாதம் தானே பொறுத்துருங்க, அடுத்த ஆண்டு இதே நாளில் நம்ம சந்திக்கும் போது தெரிஞ்சிட போகுது இது குறைதா கூடுதான்ட்டு. சார், ஒரு பர்சனல் கொஸ்டின், நீங்கள் விருப்பம் இல்லைன்னா பதில் சொல்ல வேண்டாம். இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேசினதில் அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு தகவல் என்னென்னா, விஜய் அவர்கள் மாநாடு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை உங்களை பர்சனலாக மீட் பண்ணி பேசினார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். பர்சனலாக பேசுகிறத நான் கேட்க முடியாது, உங்களோட பர்சனல் விஷயம். பட் இதை கேட்கலாமா? நீங்கள் சந்திச்சிங்களா? விஜய் நிறைய தடவை உங்களை சந்திச்சாரா? இல்லை, நிறைய முறை நாங்கள் சந்திச்சு, அதுக்கு முன்னாடி திரைத்துறை இருக்கும்போது சந்திச்சிருக்கேன். நாங்கள் அந்த மாநாட்டுக்கு முன்னாடி சந்தித்து பேசணும். அதில் அன்னைக்கு இருந்த தம்பியோட நிலைப்பாடு அது வேறு இருந்தது. அவர் அப்புறம் அந்த மேடையில் சில இப்போ நாங்கள் எடுத்துக்கிற தேசியன அரசியல் இருக்குது, அது எல்லா மொழிவழி தேசியனங்களும் அதான் செய்யணும். அதை அவர் அதுக்குள்ளே வரலை. இப்போ கண்ணு முன்னாடி லட்சக்கணக்காக என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டது, ஒரு தேசியனம் தனக்கென்று ஒரு தேச விடுதலைக்கு போராடியதுங்கிறது ஒரு வரலாற்று பெரும் முன்னெடுப்பு. அதை பற்றி அவர் ஒன்றும் பதிவு பண்ணல. லட்சக்கணக்காக நாங்கள் செத்தது, இந்திய கடலுக்குள்ளே 850 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கோம், அதை பற்றி பதிவில்லை. கணக்கில்லாத வளக்கொள்ளை, தாய் நிலம் பறிபோய்கிட்டு இருக்கு, நில வளம்லாம், அதை பற்றி ஒன்றுமே பேசலை. அவர் எடுத்தோன்னே பெரியார் கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டாப்புல. மறுபடியும் பெரியார் திராவிடம், தமிழ் தேசியம் 2 இது அந்த கோட்பாட்டில் ரொம்ப இது இருக்குது. அப்போ இது எதை நோக்கி போகுது? அவர் சொல்கிறாரு, இங்கே மொழி இனம் என்று பிரிப்பார்கள்ன்ட்டு. மொழி இனம் என்று அரசு அப்படி சாதி மதம் மொழி இனம், சாதி மதங்கிறதோட மொழி இனத்தையும் அடிக்கிட்டது. அது அப்படி உலகம் பூரா மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள், அரசியல் உலகம் பூரா மொழி வழியே தான் கட்டமைக்கப்படுது. இந்தியாவே நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது சாதி வழியாக மத வழியாக நிலங்கள் பிரிக்கப்படல, மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் பிரித்து பல்வேறு மாநிலங்கள் வகுக்கப்பட்டது. இப்போ அதில் அது அடிப்படை புரிஞ்சுக்கணும்ல. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை இருந்ததா சார்? விஜய் அவர்கள் இல்லாட்டி டிவிக்கே நம்மளோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை ஏதாவது இருந்தது அந்த டைமில்? அதெல்லாம் இல்லை. தம்பி அரசியலுக்கு வர்றதில் எனக்கு விருப்பம் இருந்தது. ஒரு வரட்டும், செய்யட்டும், அவர் ஒரு பக்கம் செய்யட்டும்னா அந்த கோட்பாடு அடுத்த இந்த தலைமுறைக்கு தேவையான அரசியல் எல்லாம் மறுபடியும் அதே திராவிட அதில் அது வரும்போது அந்த
அது கூட இருக்கிறவங்க இது இருக்கணும், இது இருந்தால் தான் தமிழ்நாட்டு அரசியல், பெரியார் இல்லாமல் ஒன்றும் இல்லை, இப்படி சொல்லி கொடுக்கறது தான். ஆனால் அந்த பக்கமாக போக மாட்டார், நம்மகிட்ட வருவார்ன்ற நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. அப்படி இல்லை. நான் உங்களுக்கு இவர் வருவார் அவர் வருவார்னு எனக்கு படிப்பிச்ச தலைவர் அப்படி இல்லை. என் விடுதலை என் கையில்னு தான் கற்பித்து கொடுத்தாரே வழி எனக்காக நீங்கள் போராடி தரணும் அப்படி எங்களுக்கு கற்பிக்கலை. அவர் எங்களுக்கு என்னுடைய மூச்சு காற்றை நான் சுவாசிக்கிறது போல் நீங்கள் சுவாசித்து நான் வாழ முடியாது. என்னுடைய உணவை நானே எடுத்து உண்பது போல் என்னுடைய விடுதலையை நானே போராடி பெறணும். அதுதான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எனக்காக இன்னொருத்தர் வலுச்சேர்ப்பார் அப்படின்னு இப்போவுமே எங்கள் கட்சியிலே நான் என்னை நம்பி தான் நிற்கிறேன். இன்னொருத்தர் நமக்கு வலுச்சேர்ப்பாருங்கிறதுல நான் எப்போவுமே அந்த இதில் இல்லை. அப்போ என்னுடைய பயணம் என்னுடைய கால்களை நம்பி தான் இருக்கணும், அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி இருக்கக்கூடாது. அதில் உறுதியாக இருப்பேன். வந்தால் எல்லாரும் சொன்னது வந்தால் அது இப்போ ரொம்ப தூரம் போயிடுச்சு, இனி அதை பற்றி பேசி பயனில்லை. நான் கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே வேட்பாளர் களத்தில் இறங்கி என் பிள்ளையை சத்தம் போடாமல் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஜூலை இறுதியில் தீவிரம் எடுத்துருவாங்க. நீங்கள் தேர்தல் அப்படின்னு அறிவிப்பான்ல, அன்னைக்கு போடுவேன் மாநாடு போட்டு மாபெரும் மாநாடு போட்டு மொத்த பேரையும் மேடையில் ஏற்றி 224 பேர் 34 பேரையும் அறிவிப்பேன் பாருங்க. அன்னைக்கு தெரியும் இது எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு. அதனால் அது நமக்கு சரியாக வராது. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, மக்களுக்கு புது அரசியல் மாற்றம் வேணுன்ற ஆசையும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்தோன்னா புதுசாக நடிகர்கள் உள்ள வரதை பார்க்க முடியுது. 19 கமல் வந்தார், 21 கமல் வந்தார், நான் மாற்றுன்னு சொன்னார். இப்போ விஜய் உள்ள புதுசாக வந்திருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு சைடில் மாற்றுன்னு சொல்கிறீங்க, அதே இதை பேரலாக இன்னொரு சைடில் அவங்க வைக்கிறாங்க. டைவர்ட் ஆகுது. அதை நீங்கள் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது தலைவனை தேடுவாங்கன்னு நான் சொல்லலை. உலகத்தில் எல்லா ஞானிகளும் சொன்னது தான், தத்துவ மேதைகளும். அதை என்ன சொல்கிறான்னா, மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள்ங்கிறான். கரெக்ட். அநீதியும் அக்கிரமமும் பெருகுகின்ற காலங்களில் மக்கள் நல்லவனை தேடுவார்கள்ங்கிறான், நல்லவர்களை தேடுவார்கள்னு. அப்போ என்ன பண்ணோம், நம்ம அது வரைக்கும் நல்லவனாகவே இருக்கணும். உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். அது காத்திருக்கணும். அது நாங்கள் தான் நல்லவர்கள்னு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. அது என்ன செய்யணும்னா, ஜனநாயக நாட்டில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் இது தவிர்க்க முடியாத ஒன்று ஆகிறது. அதில் மாற்று அப்படின்னு வரும்போது வார்த்தை மாற்றாக இருக்கக்கூடாது, தத்துவ மாற்று. எதிலிருந்து எப்படி, எந்த இடத்துல இந்த கட்சியிலேருந்து நான் மாறுபடுறேன், எந்த இடத்துல இதிலிருந்து நாங்கள் இந்த கோட்பாட்டிலிருந்து நாங்கள் மாறுபடுறோம், அப்போ இது எப்படி அப்படின்னு இருக்குது இல்லையா. அப்போ அதில் தான் நீங்கள் மாற்று. அது மாற்றம் என்பது சொல்லல்ல செயலுங்கிறது கோட்பாட்டை நாங்கள் முன் வச்சது காரணம் அதுதான். அப்போ அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைத்து வரணும். அது எப்போவுமே திரைப்புகள் ஒரு முகவரி அட்டை போல், இப்போ அது எப்படி சொல்கிறது, முக்கிய பிரமுகர்கள் நுழைவு இப்படி இருக்குல்ல, விஐபி என்ட்ரிங்கிற மாதிரி அது பயன்படும். வாங்க முதல்ல வாங்க அப்படி அதுக்கு பயன்படும். ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வைத்து நிலைத்து நின்று போராடுகிறாரோ அதை வச்சு தான் அவருக்கு உங்களுக்கு புரியுது. அதை வச்சு தான் அதை ஏற்கிறதும் எதிர்க்கிறதும் மக்கள் ஆதரிக்கிறதும் நிராகரிக்கிறதும் நடக்கும். இப்போ நம்ம எதை சொல்கிறோம், இப்போ பிஜேபி எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? திமுகவை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? அதுக்கு சொல்லணும். இவங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்தந்த கோட்பாட்டில் இந்தந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணுறாங்க, இதெல்லாம் மாற்றணும், இதை இந்த காட்சிகள் மாற்றாது, இந்த கட்சிகளின் கொள்கை இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லணும். அதில் தான் நீங்கள் மாற்ற வரணும். வரும்போது இல்லைன்னா சும்மா மாற்றுன்னு வரும்போது இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று புதுசாக வர்றதை ஒரு இது இல்லை. குளிக்கிற சோப்பு கட்டியே சொல்லுங்களேன், அது புதுசாக இருந்தால் போட்டு பார்ப்போம்னு நினைப்பாங்க. நாளைக்கு இந்த குளோசப்பு, கோல்கட்டு, பெப்சோடன்ட்டு இதெல்லாம் இல்லை, புதுசாக ஒரு பேஸ்ட் இது வளர்க்கு நான் பளிச்சுன்னு மின்னும் நம்ப. ஏன்னா இது நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கிவிட்ட ஒரு இனம். உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லைன்னா இது இவ்வளோ பெரிய சந்தை ஆகிருக்காது. நுகர்வு கலாச்சாரத்தில் அதிகம் இருக்குது. எல்லா மாநிலங்கள்லேயும் தான் திரைப்படம் இருக்குது. ஆனால் என் இன மக்கள் அதிகமாக நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கிட்டதை நான் கருதுகிறேன். திரைக்கவர்ச்சியில் மூழ்கிட்டது. அருகில் இருக்க கேரளாவில் இந்த நோய் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது திரைப்படத்தையும் இந்த அரசியலையும் பிரித்து பார்க்க தெரியல. அது தெரியலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தெரியல. அது ஒரு சிக்கல் தான். நான் அதை இப்போ போய் அதுக்கு உட்காந்துக்கிட்டு இது பண்ண முடியாது. இப்படி வருவாங்க. ஆனால் என்ன சொல்லி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இருக்குல்ல. இப்போ நான் சொல்லும்போது நாங்கள் வரும்போது கல்வியை உலகத்தரத்துக்கு எடுத்துகிட்டு போவேன்னா எப்படி எடுத்துகிட்டு போவேன்னு எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. நான் தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு அடைவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. எனக்கு 950 மில்லிமீட்ரு, எனக்கு 4000 டிஎம்சி பெய்யுது, அதை நான் எப்படி சேமித்து எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தணும், அதுக்கு ஒரு சட்டம் போடணுன்னா அரசு அமைச்சர் கல்லூரி பெருமக்களை யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்யணும்னு சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் பெருமக்கள் முதல் பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு சட்டம். தரம் உயர்த்திடுவேன். நான் முதலாளிகளோட மோதுறதுன்னு முடிவெடுத்துட்டேன். நான் 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரமாக ஒரு முதலாளியா உங்களை ஒரு தனி முதலாளியால் தரமாக கல்வியை கொடுத்துட முடியும், இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசாக முடியாதான்னு ஒரு சண்டை தான். தரம் உயர்த்துவோம், போட்டி போட்டு மக்களுக்கு கொடுப்போம்,
திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டை ஒரு பெரிய ஒரு வளர்ந்த மாநிலமா மாத்திட்டோம், $1 trillion எக்கானமியை நோக்கி போயிட்டு இருக்கோன்றாங்க. இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமா இருக்கு, FDI அதிகமா வருது, growth rate அதிகமா இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் இது. வளர்ந்து விட்ட மாநிலத்தில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா அதுக்கு. வளர்ந்து விட்ட மாநிலத்தில் காலை உணவு கூட எடுத்துட்டு படிக்க வர முடியாத ஏழை குழந்தைகளே இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிறதா நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு. 10 லட்சம் கோடி கடனை தொட போகுது. 10 லட்சம் கோடி கடன் பெற்று நிறைவேற்றிய ஆகச்சிறந்த திட்டங்கள், நலத்திட்டங்கள் ஒன்று சொல்லும். சிறந்த கல்வி கொடுத்தோம், சிறந்த போக்குவரத்து, சிறந்த மருத்துவம், தடையற்ற மின்சாரம், பயணிக்க சிறந்த பாதை, குடிக்க தூய குடிநீர், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இலவசம். இந்த கட்சிகளினுடைய ஆட்சியினுடைய சாதனை நீங்கள் பாருங்கள். போனஸ், இலவசம், சலுகை, மானியம், இது தவிர எதாவது இருக்க சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது இருக்க. இங்கே அரசியல் எப்படி கட்டப்படுது? சாதி, மதம், சாராயம், பணம். நடுவால் ஒரு தூண் இருக்குது, திரைக்கட்சி. இந்த 5 தூணில் தான் கட்டப்படுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அரசியல் என்ன வாரி வேலை திட்டம், செயல் திட்டம், நலத்திட்டம்னா இலவசம், போனஸு, சலுகை, மானியம், இவ்வளோ தான். நீ நீண்ட காலத்துலேருந்தே ஆய்வு செய்துவாங்க. இது ஏதாவது மாறுதல் இருக்கா? ஒன்றும் கிடையாது. எதில் வளர்றீங்க? 950 கோடி, 1000 கோடி. இப்போ நீங்கள் வாக்குக்கு காசு முறை 15 மாதங்கள் இருக்கும்போது ஒரு குடும்ப தலைவிக்கு அல்லது ஒரு படிக்க போகிற நம்ம தங்கைக்கு புதுமை பெண்ணுன்னு ஒரு 1000 கொடுக்குறேன்றீங்க. தம்பிக்கு வந்து கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்கு 1000, தமிழ் மகன் அப்படின்னு ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க. இப்போ 15 மாதம், 10 மாதம், 18 மாதங்கள் இருக்கும்போது இந்த 1000 மாதம் கொடுக்குறது என்பது ஒரு வாக்குக்கு நீங்கள் 18,000 கொடுக்குறீங்க. இப்போ இது எந்த மாதிரியான ஒரு 1000 ரூபா கூட ஒரு காசு இல்லை, ஒரு குடும்ப தலைவிக்கிட்ட இல்லை. அப்புறம் மாதம் 1000, ஒரு நாளைக்கு 30 ரூபா காசு வருது. 30 ரூபா கூட ஈட்டிக்கொள்ள முடியல. இந்த 1000 ரூபாய் இங்கே எங்கள் அம்மாட்ட கொடுக்க, எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் டாஸ்மார்க்கில் கொடுக்க, வேறு இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வளர்ச்சின்னு அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டுக்க வேண்டியதான். நீங்கள் சொல்கிறது போல் இலவசங்கள் நிறைய சிக்கல்கள் இருக்குது. பட் சாமானிய மக்கள்கிட்ட கேட்கும்போது நல்லது தாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பேசி பழக்கூடாது. படித்த பிள்ளை நான் பேசினவங்கள சொல்கிறேன், நான் பார்த்தல. அது மக்களினுடைய அடர்த்தியான வறுமை, மீள முடியாத ஏழ்மையில் தற்காலிக தேவையை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது இவர்கள் கிடையாது. எத்தனை ஆண்டுகளுக்கு இலவசம் கொடுத்துக்கிட்டு வராங்க? போன ஆண்டு இலவசம் பெற்ற நான் இந்த ஆண்டு இலவசம் தேவையில்லை, வளர்ந்துட்டேன்னு யாராவது சொல்லியிருக்கானா? ஒரு குடும்பம்னா ஒரு அடிப்படை தேவையை நிறைவேற்றி கொள்வது, ஒரு மின்விசிறி, ஒரு மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம், இது மாதிரியான தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியல. நான் உனக்கு தேர்தல் வந்தால் மிக்சி கொடுக்குறேன், அதை பயன்படுத்த மின்சாரம் கொடுக்குறியா? இந்த மின்கட்டண உயர்வை நான் சமாளிக்கிறது. சரி, மின்சாரம் வந்து கொடுக்கல. ஒரு மிக்சி எத்தனை நாள் உழைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாவு அரைக்கிற எந்திரம் எத்தனை நாள் உழைக்கும்? 6 மாதம். அதுக்கப்புறம் அது பழுதாயிடுச்சு, பழுது நீக்க காசு இல்லையா, என்ன பண்ணலாம்? களிமண்ணை குழந்தை சாப்பிடலாமா? மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் சிறையில் இருக்கும்போது வேலூரில் பொதிகை அந்த இது ஓடும். அந்த இதில் விளம்பரம் வரும். ஒரு குடும்ப தலைவி ஒரு 5-6 குழந்தை விளையாடும், 5 பெரியவங்க கூப்பிட்டா மாதிரி இதை குடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. வட இந்திய விளம்பரம் தான். கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் சேருங்கள், 100 ரூபாயை பெற்று வங்கியில் சேமித்து பணக்காரராகுங்கள் அப்படின்னு. அது 100 ரூபாய்க்கு வாங்கி, அந்த வேலை திட்டத்தில் வாங்கி அந்த 100 ரூபாயை வங்கியில் சேமித்து பணக்காரர்களாகிருங்கள். எது 100 ரூபாயை சேமிச்சு, ஒரு இட்லி 60 ரூபாய்க்கு வந்துருச்சு, 100 ரூபாயை சேமிச்சுக்கிறான். அப்போ நாங்கள் லட்சமாக கொள்ளையடிச்சு ஏழையாயிரும். இதுதான் இது விளம்பரம். இதுதான் இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. தான் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள்? மக்களின் காசை எடுத்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதை இலவசம் என்று சொல்வதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? இதான் என் கேள்வி. இதுக்கு இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள்? அது எப்படி இலவசம்னு வருது? எவ்வளவு வலி இருந்தால் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்வார், என் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, தூறல்களால் பயிர்கள் விளையாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசங்கிறது. இன்னும் 20 ஆண்டு ஆனாலும் இலவசம் கொடுப்பாங்க. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவே போறதில்லை. ஏன்னா அந்த நேரத்தில் இலவசங்கிறது அந்த தேர்தல் நேரத்தில் கொடுப்பாங்க. அது அந்த வாக்கை குறிவைச்சே. வாக்கை குறிவைக்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் சிந்திக்க மாட்டான். ஓட்டை குறிவைக்கிறவன் நாட்டை பற்றி கவலையே விட மாட்டான். ஏன்னா இங்கே அரசியல் என்பது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்க ஒழிய மக்கள் அரசியல் இல்லை.
ஒரு கட்சி தேர்தலில் நின்று வென்றுதுன்னா அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வர்றது வரைக்கும் மக்களை பற்றி தான் சிந்திக்கணும். அதுதான் மக்கள் அரசியல். ஆனால் இது வந்ததிலிருந்து அடுத்த தேர்தலில் எப்படி வென்று வருவது, கட்சிக்கு எப்படி நிதி திரட்டுவது, கட்சி அரசியல். இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு வசூலிக்கிறது, கட்சி நிதி, அது நிதி, இதுன்னு வாங்கி வச்சுக்கிற வேண்டியது. அப்போ தேர்தல் நேரத்தில் இலவசங்களை அறிவிக்க வேண்டியது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இலவசங்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ அதிகமாக இருக்குது? தமிழ் மக்கள் அதை ஏன் ஏற்று? நேர்மையற்ற ஆட்சியாளர்கள் வரும்போது பெருந்தலைவர் எதை இலவசமாக கொடுத்தாரு? நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஒரு மகன், அவர் 9 ஆண்டுகள் தான் இருந்திருக்கிறாரு, இவ்வளவு மக்கள் தொகை இல்லை, இவ்வளவு வருவாய் பெருக்கம் இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியும், ரொம்ப வறுமையான காலங்களில் கோதுமையெல்லாம் இறக்குமதி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் அவர் அவ்வளவு அணைகளை கட்டியிருக்கிறாரு, நீர்த்தேக்கங்களை, சாலை போட்டிருக்கிறாரு, எண்ணற்ற தொழிற்சாலைகள் கொண்டு வந்தார், பள்ளிக்கூடங்களை 14,000 பள்ளிக்கூடங்கள்கிட்ட கட்டி படிக்க வச்சுருக்காருல்ல. இந்த நாட்டில் எது இலவசமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா அறிவை வளர்க்கும் கல்வி, அது இந்த நாட்டின் குடிமக்களுக்கு எல்லோருக்கும் சமமாக சரியாக தரமாக இருந்திருக்கணும். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடின்றி இருந்திருக்கணும். அறிவு இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் ஒரு பிள்ளையும் செய்யலையே, எனக்கே நான் விரும்பிய கல்வியை கற்கிறது இவ்வளவு கடுமையானது இருக்குது, இவ்வளவு பெரும் கொடுமையும் சுமையுமா ஏன் இருக்குங்கிறது இருக்குல்ல. இருக்கு. கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி பொதுமையாக இலவசமாக தரமாக இருந்திருக்கணும். உயிரை காக்கும் மருத்துவம் இருந்திருக்கணும். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் பொதுமையாக இருந்திருக்கணும். எல்லோருக்கும் தரமான குடிநீரை இந்த அரசு விநியோகிச்சிருக்கணும். இப்போ இதெல்லாம் தனியார் மயப்படுத்தி வியாபார பண்டமாக மாறிவிட்ட பிறகு அந்த நாடுன்னு சொல்கிறதா சுடுகாடுன்னு சொல்கிறதா? இங்கே எப்படி இருக்குது ஆட்சி முறையை பாருங்கள். ஒரு தடவை அந்த ஆட்சி முறையை பாருங்கள். பேருந்து கட்டணம் இலவசம் மாணவனுக்கு, ஆனால் கல்வி கட்டணம் 5 லட்சம் 10 லட்சம். நாங்கள் என்ன நினைக்கிறோம், அதை இலவசமாக்கி இதை கட்டணம் கொடுத்துக்கிறேன். இந்த பேருந்து கட்டணம் 50 ரூபா வருமா, இல்லை ஒரு 20 ரூபா வருமா, 100 ரூபா வருமா, அதை நான் கட்டி எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த 10 லட்சம் பணம் கட்டி கல்வி கற்கிற கொடு நிலைமை இருக்குல்ல, அதை மாற்றுங்கிறோம். பாலத்தை கட்டிட்டு வர்றாங்க, ஒரு மலையில் பேர்ந்துக்கிட்டு போகுது, அதுக்கு 150-200 கோடி காலியாகுது. பள்ளிக்கூடத்தை, அரசு பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கு, மேற்கூரை இடிஞ்சு சாப்பாடு தட்டில் விழுகுது, அது தலையில் விழுந்தால் செத்து போகும். அப்போ இது ஒவ்வொன்றையும் நீங்கள் நமக்கு ஒரு ஒரு மாயை தேவைப்படுது. இப்போ மெட்ரோன்னு நம்ம சென்னையில் பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் தூண்களாக இருக்குது, இது கட்டிட்டு போகிறாங்க. 72,000 கோடிங்கிறாங்க. அது திட்டம், உலக வங்கியின் திட்டம், நம்ம திட்டம் இல்லை. அவள் கடனை இதுக்கு கொடுத்து பிரமிக்க வச்சுட்டு நிலத்தில் இருக்க வளத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். மெட்ரோவில் பயணிங்கன்னு செய்ய போகிற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சரி, எல்லார் வீடுலையும் மகிழுந்து இருக்குது, உந்துருளி இருக்குது, மோட்டர் பைக் இருக்குது, தானி இருக்குது, அரசு பேருந்து போக்குவரத்து இருக்குது, அதுபோக தொடர் வண்டி இருக்குது ஏற்கனவே. அவனுக்கு வேண்டியது தரமான சாலை. ஒரு மழை பெஞ்சா தேங்காமல் நீர் அப்படி சாலை கேட்குறான். இந்த மெட்ரோன்னு இது இவ்வளோ 1000 கோடியை கொட்டி ஒரு நகரத்தின் அழகை கெடுத்து இப்படி போட்டு கட்டி தூணாக நிறுத்தி நீங்கள் பார்ப்பீங்க. இது உள்ள ஒரு பகுதியாவது வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்கணும். மொத்தமாக தோண்டி போட்டு இது எப்படி, இது ஏற்கனவே அது தோற்று போச்சு. அது கோவாலெல்லாம் மற்ற இடங்கள் எல்லாம் தோற்று போச்சு.